கிறிஸ்தேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிறவர்களே, மீண்டுமாக இந்த மகிழ்ச்சியான குளிர்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் நாளின் இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவு முழுதும் கிருபையாக எங்களை காத்து வழி நடத்துவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலை நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய இறை வார்த்தையை எங்களுக்கு தார், நாங்கள் கேட்கிறோம். இந்த நாளின் பணிகளை எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும், அடியாரையும் ஆண்டவரது குழுவையும் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்கின்ற ஒவ்வொரு இல்லங்களில் உள்ளங்களில் இறை அமைதி ஆண்டவரை உருவாகட்டும். இறை மகனாம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம். ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் நம் சாரோடு இணைந்து கடவுளை துதிக்கும்படியாக 586வது பாடலாகிய சேனையதிபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 586. சேனையதிபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பெமக்கு, அதை அறிந்தே அகமகிழ்வோம், அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், தேய்கற்றோராய் வேட்டுவிடேன். என்றுரை தெம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மெய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மெய்ப்பன் என்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். சத்துருவின் கோட்டை தகர்ந்தொழிய, சத்தியம் நீத்தியம் நிலைந்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே, துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெய
ஜெயமாக நடத்திடுவார். கரை திரை மூற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்து கொள்வார். வழுவாமல் காத்து கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமகனாம் இயேசுவின் திருப்பெயராலே இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். அதற்கு முன்னதாக எசேக்கியேலுடைய முன்னுரையை நாம் பார்க்கலாம். எசேக்கியேல் என்னும் பெயருக்கு ஆண்டவர் ஆற்றல் அளிப்பவர். த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். எசேக்கியேல் என்று சொன்னால் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த் என்பது பொருள். எருசலேமின் வீழ்ச்சிக்கு முன்பும் பாபிலோனிய சிறையிருப்பின் போதும் இறைவாக்கினர் எசேக்கியேல் வாழ்ந்தார். பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டோருக்கு மட்டுமின்றி எருசலேமில் எஞ்சியிருந்தோருக்கும் அவர் இறைவாக்கு உரைத்தார். எசேக்கியேல் ஆழ்ந்த இறைப்பற்றும் கற்பனை வளமும் கொண்டிருந்தார். எழுச்சிமிகு தம் எண்ணங்கள் பலவற்றை காட்சிகளின் வடிவில் எடுத்துரைத்தார். இவர் தம் அறிக்கைகள் பலவற்றை அடையாள செயல்கள் வழியாகவும் விளக்கினார். ஒவ்வொருவரும் தம் தீவினைகளுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றும் அவர் தம் நெஞ்சமும் எண்ணமும் உள்ளார்ந்த புது பொலிவு பெற வேண்டும் என்றும் எசேக்கியேல் வலியுறுத்தினார். நாடும் புது பொலிவு பெற்று வாழ்ந்திட வேண்டும் என அறைகூவல் விடுத்தார். இவர் குருவாகவும் இறைவாக்கினராகவும் இருந்தமையால் கோவிலை குறித்தும் உள்ள தூய்மையை குறித்தும் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டவராய் இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். குறிப்பாய் இந்த 15ஆம் அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் 8 வசனங்கள் மாத்திரமே. இதில் ஒரே ஒரு தலைப்பு, திராட்சை செடியினுடைய ஓமையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இயேசுவும் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் மிக அழகான ஒரு திராட்சை செடியை பற்றி சொல்லுகிறார் இல்லையா? நான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறேன், பயிரிடுகிறவர் என் பிதா, நீங்கள் கொடிகளாக இருக்கிறீர்கள். எந்த கொடி என்னோடு கூட இணைந்திருக்கிறதோ அது அதிக கனிகள் கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். அதை எசேக்கியேல் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஓமையாக சொல்லியிருக்கிறார். பாருங்க, திராட்சை கொடியின் ஓமை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது, மானிடா, காட்டில் இருக்கும் எல்லா மரக்கலைகளையும் விட திராட்சை கொடி எவ்வகையில் சிறந்தது என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். காட்டில் கடவுள் படைத்த எத்தனையோ வகையான செடிகள் இருக்கிறது இல்லையா? எத்தனையோ செடி, லட்சக்கணக்கான ஸ்பீஷஸ் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறது. சரி, இவ்வளோ இருக்குது, இவ்வளோத்தில் ஏன் கடவுள் திராட்சை செடியை ஸ்பெஷலாக அவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்.
ஏதாவது வேலை செய்ய அதிலிருந்து கட்டை எடுக்கப்படுகிறதா, அல்லது ஏதாவது பாண்டம் தொங்கவிட ஒரு முளையை அதிலிருந்து செய்வார்களா? கேள்வி கேட்கிறாங்க. திராட்சை செடி என்பது மரம் அல்ல, அது கொடிகள் தான் இல்லையா? அப்போ திராட்சை கொடிகள் நமக்கு என்னத்துக்கு பயன்படுது? ஒன்றுத்துக்கு இல்லை. பழத்தை மட்டும் எடுத்துட்டா அந்த செடியை என்ன பண்ணுறோம்? தூக்கி வீசுகிறோம். நம்ம கூட கடையில் வாங்கிட்டு வந்து திராட்சை கொத்தோடு சாப்பிட்றோம். அந்த திராட்சை பழங்களை சாப்பிட்டு அந்த கொத்தை தூக்கி குப்பையில் தான் போட முடியும். அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் ஒன்று பயன் இல்லை, கட்டை இல்லை, அதிலிருந்து பானையும் செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாது. அப்போது இட் இஸ் யூஸ்லெஸ். முதல் அது எவ்வகையில் சிறந்ததுன்னு கேட்குறாரு. ரெண்டாவது இட் இஸ் யூஸ்லெஸ், ஒன் டைம் யூஸ், அவ்வளோதான். எப்படி நம்ம கப்பையும் பிளாஸ்டிக்கு பொருட்களையும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு தூக்கி போடுறோமோ அதே மாதிரி ஒன் டைம் யூஸ். இதோ அது நெருப்புக்கு இரையாய் போடப்படுகிறது, அதன் இரு முனைகளும் நெருப்பு எரிகிறது, அதன் நடுப்பகுதி கருகப் போகிறது, அது எந்த வேலைக்காவது பயன்படுமா? ரொம்ப அழகாக கேட்குறார் பாருங்க. அதை சாப்பிட்டு விட்ட பிறகு அல்லது பயன்படுத்தி விட்ட பிறகு அதை தூக்கி எங்கே போடுறாங்க? நெருப்பிலே போடுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நெருப்பிலே போடப்படுகிற திராட்சை செடி இன்றைக்கு கடவுளாலே தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அதான் நீங்கள் சொல்ல வரார். நெருப்பிலே போடப்பட்டு எரிகிற திராட்சை செடிக்கு இங்கே ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய மவுசு பெருசாக இருக்கு. இதோ அது முழுமையாய் இருந்த போதே அதை கொண்டு ஒரு வேலையும் செய்ய முடியவில்லை. அது நல்லா பழுத்த பழமா அல்லது பெரிய கொடியா செடியா இருந்த போது எந்த வேலையும் செய்ய முடியல. அதனால் எந்த பயனும் இல்லை. நெருப்பால் எரிந்து கருகிய அதை எந்த வேலைக்கும் பயன்படுத்த முடியாது என்று இங்கே எசேக்கியேல் சொல்லுகிறார். இப்போ பயன்படுத்த முடியாத அளவிற்கு இருக்கின்ற ஒரு செடியாக திராட்சை செடி இருக்கிறது. ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: காட்டு தாவரங்கள் ஒன்றான திராட்சை கொடியை நான் நெருப்புக்கு இரையாக அளித்தது போல் எருசலேமில் வாழ்வோரையும் கையளிப்பேன். என் முகத்தை அவர்களுக்கு எதிராய் திருப்புவேன். அவர்கள் நெருப்பிலிருந்து தப்பிச் சென்றாலும் நெருப்பு அவர்களை சுட்டெரிக்கும். நான் என் முகத்தை அவர்களுக்கு எதிராய் திருப்பும் போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் நாட்டை பாழாக்குவேன், ஏனெனில் அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்துள்ளனர் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். அன்பானவர்களே, இந்த திராட்சை செடி யாருன்னா வேற யாரும் இல்லை, இஸ்ரவேல். இல்லை, இஸ்ரவேல் மக்கள் தான் ஆண்டவர் எகிப்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்து அவர்களை சொந்த ஜனமாய் மாற்றினார். வனாந்தரத்திலே உணவளிக்கிறார், தண்ணீர் கொடுக்கிறார். இறைச்சி இல்லை என்று அவர்கள் மோசேயோடு வாதாடின போது இறைச்சியை கொடுத்தார். குளிரது என்று சொல்லுகிறார்கள். இரவிலே குளிர்கிறது, பகலிலே சூரியன் வேக்காடு இல்லையா, புழுக்கம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னிஸ்தம்பம். இது ஆண்டவருடைய அந்த பிரசன்ஸை குறிக்குது, அவருடைய இருப்பு தன்மை, அவருடைய பிரசன்ஸ். என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் என்று யாத்திராகமம் 33:13-17 கடவுள் மோசேயின் வழியாய் சொல்லுகிறார் இல்லையா? கடவுள் உள் உறைந்து இருப்பவராய் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை தேர்ந்தெடுத்தவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர். இங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு தண்டனை தீர்ப்பையும் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கை சரியில்லாதனால நீங்கள் தீக்கு இரையாக்கப்படுவீர்கள், தீயில போட்டு கருகப்படுவீர்கள் என்று ஆண்டவர் கொடுக்கின்ற
தண்டனையை இங்கே பற்றி நம்ம பார்க்கிறோம். இது ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் திராட்சை தோட்டம் பற்றிய கவிதையை இங்கே ஏசாயா சொல்லுகிறார். பாருங்க, என் நண்பரை குறித்து கவி பாடுவேன், என் நண்பரின் திராட்சை தோட்டம் பற்றி பாட்டொன்று நான் எழுதுவேன். செழுமை மிக்கதொரு குன்றின் மேல் என் நண்பருக்கு திராட்சை தோட்டம் இருந்தது. அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை களைந்தெடுத்தார். நல்ல இன திராட்சை செடிகளை அதில் நட்டு வைக்கிறார். அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைக்கிறார். திராட்சை பழம் பிழிய ஆலை ஒன்றையும் அமைக்கிறார். நல்ல திராட்சை குலைகள் கிட்டும் என எதிர்பார்த்து காத்திருந்தார். மாறாக காட்டு பழங்களையே அது தந்தது. பார்த்தீங்களா? உயர்குல திராட்சை செடியை கொண்டு வந்து ஒரு நல்ல இடத்த சுத்தம் பண்ணி அந்த குன்றுகள் மேலே இருக்கின்ற எல்லா விதமான கற்களையும் பொறுக்கி தண்ணீர் பாய்ச்சி திராட்சை செடியை நட்டு வைத்து பாதுகாப்பை அமைத்து ஒரு நல்ல திராட்சை செடியிலிருந்து நல்ல ரசம் கிடைக்கும், அதனால் வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைத்திருந்த இங்கே ஒரு மனிதர் என்ன சொல்கிறாரு? கிடைத்ததோ காட்டு பழங்கள். என்ன பழம்? காட்டு பழம், கசப்பான. இப்போ கடவுள் எதிர்பார்க்கிற கனியை இஸ்ரவேல் மக்கள் தரவில்லை. அவர்கள் தராததுனால கர்த்தர் அவர்களை தண்டிக்கின்றார், கண்டிக்கின்றார். நெருப்பில் போடுவேன் என்று சொல்ல. அடுத்து சொல்றாரு, இப்பொழுது என் நண்பர் சொல்லுகிறார், எருசலேமில் குடியிருப்போரே, யூதாவில் வாழும் மனிதரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்தை இடையே நீதி வழங்குங்கள். என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாதது நான் விட்டுவிட்டதும் இனி செய்யக்கூடிய ஏதாவது உண்டா? நற்கனிகளை தரும் என்று நான் காத்திருக்க காட்டு பழங்களை அது தந்தது. என் திராட்சை தோட்டத்திற்கு செய்ய போவதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க, தண்டனை சொல்றார். நானே அதன் வேலியை பிடுங்குவேன், அது தீக்கு இரையாகும். அது சுற்றுச்சுவரை தாக்குவேன், மிதியுண்டு போகும். நான் அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளைகள் நறுக்கப்படுவதில்லை, களையை அகற்ற மண் கொத்தப்படுவதும் இல்லை. நெருஞ்சியும் முட்புதர்களுமே அதில் முளைக்கும். அதன் மீது மழை பொழியாதிருக்க மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். படைகளின் ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் மக்களே, அவர் ஆர்வத்துடன் நட்ட கன்று யூதா மக்களே, நீதி விளையும் என்று எதிர்நோக்கியிருந்தார். ஆனால் விளைந்ததோ இரத்தப்பழி. நேர்மை தலைக்கும் என்று காத்திருந்தால் ஆனால் தலைத்ததோ முறைப்பாடு. அன்பானவர்களே, இதுதான் இஸ்ரவேல் மக்களுடைய மிக முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை. எங்கேயோ இருந்தார்கள், சிறிய கூட்டமாக இருந்தார்கள், திக்கற்றவர்களாக இருந்தார்கள், அனாதையாக இருந்தார்கள், பரதேசிகளாக இருந்தார்கள், விலாசம் இல்லாதவர்களாய் அட்ரஸ் இல்லாமல் இருந்தவங்களை கடவுள் தூக்கி தன் தோளின் மேலே சுமந்தால், பன்றி எப்படி அல்லது நாய் எப்படி குளிக்க வைத்தாலும் மீண்டும் மண்ணில் போய் புரண்டுகிறதோ அல்லது சாக்கடையில் உருளுகிறதோ, அதே போல இவர்கள் பாவத்தை செய்தார்கள். கடவுளுக்கு அது கோபத்தை ஊட்டினது, வெறுப்புடையவர்களாய் மாறிப்போனார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எச்சரிப்பாய் வருகிறது. நம்மையும் ஆண்டவர் பல்வேறு இடங்களிலிருந்து தேர்ந்து கொண்டிருக்கோம். இன்றைக்கி இந்திய தேசத்தில் பன்முக தன்மை கொண்ட ஒரு சூழலில் பல்வேறு ஜாதி மதங்கள் வாழுகிற இடத்துல இன்றைக்கு நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டு நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். அவர் பெரிய தோட்டத்தில் நட்டு வைத்து நமக்கு நீர் பாய்ச்சி நல்ல கனி தருவோம் என்று எதிர்பார்த்திருக்கிறார். நம்ம என்ன தரப்போகிறோம்? என்ன தந்திருக்கிறோம் இதுவரையிலும்? இனிமேல் என்ன தரப்போகிறோம்? ஆண்டவருடைய நீதி தீர்ப்பு கரெக்டாக இருக்கு. அவர் நம்மை நீதி தீர்க்க வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறதாகவே காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பார்ந்தவர்களே, எச்சரிப்படையுங்கள். ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கையில் நீங்கள் வாழும்படியான எச்சரிப்பை ஆண்டவர் தருகிற வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ தூய ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான் இறைவா, ஆகஸ்ட் மாதம்
16ஆம் நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு கூட இருந்து எங்கள் பணிகளையும் ஊழியத்தையும் ஆசீர்வதித்து, இதை குறிப்பாக நேற்று தினத்தில் இந்தியாவினுடைய 78வது ஆண்டவரே சுதந்திர தினத்தை, விடுதலை திருநாளை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடி இப்படி ஆசீர்வாதங்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களை நீர் சாதாரண மக்களாய் அல்ல, ஆண்டவர் ஒரு ஸ்பெஷலான மக்களாய் அவரை வைத்தீர். அவரை தெரிந்து கொண்டீர், உணவளித்தீர், பாதுகாப்பு தந்தீர், மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் எல்லாத்தையும் கொடுத்து பாதுகாத்தீர். ஆனால் அவர்களோ கனி கொடுக்காமல் ஏமாற்றினார்கள், உமக்கு விரோதமாய் செய்தார்கள், விக்கிரக ஆராதனை செய்தார்கள், சிலைகளை உண்டு பண்ணி இவர்கள் தான் என்னுடைய கடவுள் என்று சொன்னார்கள், கற்பனைகளை விரோதமாக இருந்தார்கள், அன்பு செலுத்தாமல் இருந்தார்கள். இவளினாலே நீ தண்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த வார்த்தை எங்களுக்கும் பொருத்தமாக இருக்கிறது. நாங்களும் கனி கொடுக்காமல் வாழ்ந்தால் இந்த உலகத்தில் ஆண்டவரே நீதி தீர்க்கப்படுவோம், நியாயம் தீர்க்கப்படுவோம் என்பதை உணர்ந்து காலை வேளையிலே உம்முடைய இறை வார்த்தைக்கு ஏற்ப கீழ்ப்படிந்து ஆண்டவரே நீதி நியாயத்தை செய்ய கிருபை தார். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அகில உலகத்தில் இருக்கிற மக்கள், அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில், இந்தியாவில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தில் இருக்கிற மக்கள், தமிழ் பேசும் கிறிஸ்தவர்கள், தமிழ் தெரியாத கிறிஸ்தவர்கள், ஆண்டவரே கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், சாராதவர்கள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா இடத்துல இறை அமைதி, சமாதான, சந்தோஷம் போகட்டும். பல இடங்களில் போர்கள், பதட்டங்கள், இயற்கை பேரிடர்கள், மழை, வெள்ளம், நிலச்சரிவு, பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய் எல்லாம் இருக்கிறது ராஜா. எல்லாவற்றையும் மாற்று. குறிப்பாய் எங்களுடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தாய் திருநாடாகி எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய அமைச்சரவை கூட்டம், என்னுடைய தமிழ்நாட்டுக்காக முதலமைச்சர், கவர்னருக்காக, அமைச்சரவை கூட்டம், MLA, MPகளுக்காக, ஆண்டவர் இந்தியாவில் இருக்கிற செயல்பட்டு வருகிற அனைத்து திருச்சபைகள், திருச்சபை சார்ந்த ஆண்டவர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆண்டவர் அதை நடத்தி கொண்டிருக்கிற எல்லா தலைவர்களையும் ஆசீர்வதி. மிஷினரிமார்களுக்காக ஜபிக்கிறோம். இந்தியாவில் பணியாற்றுகிற மிஷினரிகளையும் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. திருச்சபைகளுக்காக ஜபிக்கிறோம். ஆயர்களையும் திருச்சபைகளையும் சாட்சியாய் வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக்கித்தார். குறிப்பாய் இப்படி இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, தாய் திருச்சபைக்காய் ஜபிக்கிறோம். அப்படி தாய் திருச்சபையுடைய பொறுப்பாளர்களின் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். சீக்கிரமாய் திறக்கும்படியான சூழ்நிலை உருவாக்கித்தார். இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்படி அருமையான கர்த்தாவே, சாகோ சாருக்காக, டீச்சருக்காக, ஆண்டவருடைய அன்பர் சாருக்காக, ஏஞ்சேக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மறையலுக்காக ஜபிக்கிறோம். ஜான்சன் சாருக்காக ஜபிக்கிறோம். குழுவாய் சேர்ந்து ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்கிற போது இப்படி கிருபைகளோடு தங்கியிருக்கின்றோம். இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி. குறிப்பாக ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த இறை வார்த்தையை காணொலி வழியாக, ஃபேஸ்புக் லைவாக, ஆண்டவர் யூடியூப் வழியாய் கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தான். அடியேன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி கிராம போதை வட்டத்திற்காக ஜபிக்கிறோம். நிறைய தேவைகள் உண்டு ராஜா. உடைய ஆசீர்வாதங்கள் மக்களுக்கு சேர அடியேனை எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டும் என்று ஜபிக்கணும். தொடர்ந்து உடைய திவ்ய பிரசனம் தங்கியிருக்கணும். இந்த நாளில் பிறந்தநாள், திருமண நாளை காணுகிறவர்களை ஆசீர்வதிங்க. பலவீனமாய் சுகனமாய் படுக்கலைகளை கண்ணோக்கி பாருங்க. உடைய மூத்த விசுவாசிகள், ஆயிரமாக்கள், ஆயர்கள், ஆண்டவரே கரஸ்பாண்டன்ஸ், குறிப்பாக உடைய அருமையான ராஜ்குமார் ஐயருக்கா, நிக்சன் ஐயருக்கா ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பார்த்து உடைய சுகத்தை தார வேண்டுமா ஜபிக்கிறோம். அதே போல ஆண்டவர் நேற்று தினத்தில் எங்களை விட்டு கடந்து சென்ற திரு ஜோசப் மைக்கேல் ராஜ் அண்ணனுக்காக ஜபிக்கிறோம். அவருடைய வாழ்ந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். அவர் விட்டு சென்றிருக்கிற அவனுடைய துணைவியார், அன்பான 3 பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரை பலப்படுத்த ராஜா. விசுவாசத்தில் வலிமையாக்கும். இந்த நாளில் நடக்க இருக்கிற அடக்க ஆராதனையில் நம்முடைய தெய்வீக கரம் அவர்களோடு கூட தங்கியிருந்து அவளை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. சமாதானத்தை தார். உலகம் தர முடியாத ஆறுதலை, தேர்தலை, மெய் சமாதானத்தை என் தேவன் பரத்திலிருந்து தந்து வழி நடத்த வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளின் எல்லா பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜபிக்கிறோம். ஜபம் கேட்டு ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசீர்வாதங்கள் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.